நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஊடகங்களுக்கு சொல்லுவதனால தீர்வு காண போறதில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக இங்கு உங்களுடைய பிரதேசத்திலே பிரதேச செயலாளர் காரியாலயத்திலே ஒவ்வொரு மாதமும் இந்த உங்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகின்றது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு எழுத்து மூலமாக சரி வாய் மூலமாக சரி கௌரவ அமைச்சர்கள் இங்கே வருவார். அவரிடம் நீங்கள் ஒரு ஏற்கனவே வந்து ஒரு நேரத்தை கேட்கலாம். உங்களுக்கு அவர் ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ மக்கள் குறைகளை அறியறதுக்கு ஒரு அரை மணித்தியாலத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்கள். உங்களுடைய பிரச்சனை நீர் பிரச்சனை நான் பார்த்தேன் மீடியாவில் தாய்மார்கள் கதறினார்கள். அதை நீங்க அதை ஒன்றும் நடக்க போறதில்லை. அந்த விஷயங்கள் நீங்கள் நேரடியாக அதுக்குரிய அமைச்சருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணலாம். சில விஷயங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கிராமத்திலேயே ஒரு வைத்தியசாலையை அமைக்க வேண்டும் என்று பிரதேச செயலாளருக்கு தெரியும். அது சம்பந்தமான திட்டத்தை நான் கௌரவ அமைச்சுக்கு சமர்ப்பித்து அதனுடைய அனுமதியும் வந்திருக்கின்றது. இந்த விஷயம் அண்மையிலே ஒரு அதாவது பொதுசேன தொடர்பு மூலமாக ஒரு கூட்டத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே சொன்னார்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், இதை கொண்டு வருகிறோம் என்று. இப்ப நான் என்னத்தை சொல்லணும்னா, நீங்கள் பாமர மக்கள் சில பணிகளை கௌரவ அமைச்சர்கள் செய்து வரும் பொழுதோ, இப்ப நீர்த்திட்டம் என்று சொன்னார் அவர், மின்சாரத்தை நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கு வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க போனோம். வந்து இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் அரசியல்வாதிகள் செய்யும் பொழுதோ சில மக்கள் மத்தியில் பிழையான அபிப்பிராயங்கள் தொடரப்படுது. என்ன மின்னல் வந்தது, மின்னல் சொல்லி போட்டு போயிட்டு எங்களுக்கு எல்லாம் கிடைச்சாத அரசியல்வாதிகள் நீங்க அவர் மெனக்கட்டி இங்க வந்து உங்களுக்காக டைமை செலவழிச்சு வந்து போறோன்னே மின்னல் சொல்லிட்டு வீடு கிடைச்சிது. இப்படி கதை போகுது. இப்ப நீங்க உலகெல்லாம் செய்து விடுவோம். ஆனபடியால் நீங்கள் பிழையான வழியில உங்களை நடத்துறதுக்கு ஒரு சிலர் முற்படுறாரு. ஆனபடியால் இந்த இதுல அரசியலை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட கதைக்க விரும்பவில்லை.